இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேத்தோட வெதர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்றைக்கும் இல்லாத வெதர் இன்றைக்கி என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் ஒரு அலர்ட் அப்படின்னு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான அலர்ட் கொடுப்பாங்க? ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னா அந்த அலர்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லோ அலர்ட்டு, ரெட்டு, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் அலர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ரொம்ப இதாக தானே கொடுப்பாங்க, மற்றபடி எதுக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி இங்கேயுமே வந்து காற்று நிறையா வீசினாலோ இல்லை அதிக குளிர் வருது, ஸ்னோ வருது, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிக மழை பெய்யுது அப்படின்னா அந்த மாதிரிக்கெலாம் வந்து அலர்ட் கொடுப்பாங்க. வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு அலர்ட் வந்திருக்கு, அதுவும் எல்லோ அலர்ட் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? எஸ், இங்கே நேற்று அப் டு 34 வரை வந்து இங்கே வெயில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு இந்த ஊர் மக்கள் வந்து எல்லாருமே, ஈவன் நாங்களுமே இங்கே வந்து ஃபுல்லாக வின்டரில் தான் இருக்கோம். இப்போ தான் இந்த சம்மர் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஊர் மக்கள் ஆல்ரெடி வின்டரில் இருந்தனால இந்த சம்மர் அவங்களுக்கு அதிகம் தான். ஸோ அதனால் இங்கே இந்த வெதர் அப்டேட்டில் வந்து எல்லோ அலர்ட் வந்து இன்றைக்கி 34 டிகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ என்னோடய ஷாக் மாதிரி தான் உங்களுக்கும் ஷாக்காக இருக்கும். இது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த பாத்து வந்து நான் வீட்டுக்கு போகிற பாத்து, அதுதான் எங்கள் வீடு. ஸோ சுற்றி மரமாக இருக்கனால யூஸ்வலாக எங்களுக்கு வந்து வேர்க்கும், பட் ரொம்ப வேர்க்காது. இன்றைக்கி பாருங்கள், இந்த 34 டிகிரினால சுத்தமாக காற்றே இல்லை. ஒரு இலை கூட அசையாமல் மரம் வந்து அப்படியே ஆடாமல் இருக்குது பாருங்கள். சரி, ஓகே, ஏன் புலம்பல் இருக்கட்டும், நம்ம அலர்ட்டை பார்ப்போம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த எல்லோ வார்னிங். இதில் எழுதியிருக்காங்க பாருங்கள், எல்லோ வார்னிங் ஃபார் எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இங்கே வந்து ஒரு நாளைக்கும் எப்படி இருக்குது வெதர் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ மண்டே வந்து 29, டியூஸ்டே அதாவது நேற்று 34 அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு தான் வந்து இந்த எல்லோ வார்னிங் ஃபார் எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் மண்டே நைட் எடுத்தது. அன்றைக்கி வந்து சன்னி அண்ட் வெரி ஹாட் டுமாரோ அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் போட்டிருக்காங்க பாருங்கள். எஸ், வந்தாச்சு. இதுதான் நேத்தோடது. அந்த எல்லோ வார்னிங் அப்படியே இருக்குது. பட் இப்போதைக்கு நான் எடுத்த டைமில் பார்த்தீங்கன்னா 33 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, பட் ரியல் ஃபீல் 36 கொடுத்துருக்காங்க. நெதர்லாண்ட்ஸில் சம்மரில் எப்போ சன் வருது, எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் கீழே இருக்க ப்ளே பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் நான் அதை கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். ஸோ அடுத்து இதிலே பாருங்கள், 2 மணிலேருந்து நான் எடுத்தது வந்து ஒரு 2 மணி அந்த மாதிரி 1 o'clock தாண்டிடுச்சு, 1:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால 2 மணிலேருந்து போட்டிருக்கான். அதுலேருந்து அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் மத்தியானம் தான் உச்சி வெயில் வரும். இங்கே பாருங்கள், 4-5 மணிக்கு தான் 36 டிகிரியே வருது. அப்புறம் அப்படியே போக போக குறைஞ்சிருது. அந்த குறையிறது தான் நைட்டு கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கும் விண்டோ ஓப்பன் பண்ணால். ஸோ நேத்தோட வெதர் அப்டேட் அவ்வளோதான். இந்த வீடியோவும் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.